ஸோ என்னடா நண்பர்களே, தமிழ்நாடு அரசு வந்து நாளைக்கு போட போகிற முதல் கையெழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு அனைத்து பேருந்துகளிலும் இலவச பயணம். அது நகர பேருந்து, ஒயிட் போர்டு, க்ரீன் போர்டு, எல்லோ போர்டு அப்படின்ற மாதிரி இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அனைத்து பேருந்துகளிலும் பயணம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற திட்டத்தை வந்து நாளைக்கு முதல் கையெழுத்தாக போட போகிறதாக நியூஸ் வந்துருக்குது. ஸோ ஏற்கனவே தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் 100 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற திட்டம் வந்து இருக்குது. அதுக்கு மேலே போகும்பொழுது ஒரு யூனிட்டுக்கு வந்து ₹1.10 அப்படின்ற ரேட்லேருந்து மாறி ஸ்லாப் ரேட் ஒவ்வொன்றா மாறி போயிட்டே இருக்கும். இப்போ 200 யூனிட்டுன்னு மாற்றும் பொழுது அது எப்போ நடைமுறைக்கு வரும், உடனே நடைமுறைக்கு வருமா, அது வந்து ஸ்லாப் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா, மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா 200 யூனிட் தானதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ இந்த 100 யூனிட் தானதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட் வந்து 200 யூனிட் தானதுக்கான அமௌண்ட் வந்து 1.10 வருது. அப்போ 100 யூனிட் தானதுக்கு அப்புறமேட்டுக்கு 101 யூனிட் வந்து 1.10. அப்போ இங்கே 200 யூனிட் தாண்டும் பொழுது 1.10 ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, இல்லை 200 யூனிட் இந்த 1.10 ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு 200லேருந்து ஒரு அமௌண்ட் வரும் பாருங்க, 220 அந்த மாதிரி வரும் பாருங்க. அது மாதிரி இங்கே 1.10 வருதா 220 வருதா அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு வந்து ஒரு டிராஃப்டாக வரும். ஃபஸ்ட்டு கையெழுத்து போடுவாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பப்படும். அந்த துறையை வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு டிராஃப்ட் வச்சு திரும்பி சிஎம்கிட்ட பர்மிஷனுக்கு போய் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அது வரும். டேக் சம்டைம்ஸ். பட் ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து இதை வந்து பெரிய வரவேற்பை கொடுக்க போகுது, இது வந்து எந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கான ரிசோர்ஸஸ் இதுக்கு எங்கேருந்து வரப்போகுது, கவர்மெண்ட் இது எப்படி வந்து டேலி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நான் நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு அரசியல் சம்மந்தமாக ஒரு வீடியோ நான் வந்து பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அரசியல் சம்மந்தம்னு சொல்ல முடியாது. இது இந்த மாதிரி அந்த சோர்ஸஸ் எங்கேருந்து எடுப்பாங்க, போகிறாங்க, வராங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுனால அரசியல் சம்மந்தமாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தினா அரசுக்கு வந்து பல கோடி ரூபாய் வந்து நஷ்டம் ஏற்படும், இந்த நஷ்டத்தினால வந்து அதை எப்படி அவங்க சரி கட்ட போகிறாங்க, ஈடு கட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னையை பொறுத்த மட்டும் இப்படி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா கண்மூடித்தனமாக வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதில்ல யாருமே. எடுத்தேங்க ஒருத்தன் எழுதி இது ஃப்ரீ, இது ஃப்ரீ, இது ஃப்ரீ, மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, எல்லாமே செஞ்சுருவாங்க அப்படின்னு இல்லை. அவங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட பட்ஜெட் இவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டுடைய வருமானம் இவ்வளோ இருக்குது, தமிழ்நாட்டுடைய செலவீனம் இவ்வளோ இருக்குது, கடன் இவ்வளோ இருக்குது, இதில் இந்த பட்ஜெட் போட்டால் இவ்வளோ திட்டங்கள் வந்து நம்ம செயல்படுத்தலாம், இவ்வளோ திட்டங்களுக்காக நமக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கும், இவ்வளோ டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நமக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்னும் மேலும் இந்த வருமானத்தை வச்சு புதுப்பித திட்டங்களை உருவாக்கலாம் அப்படின்னு எல்லாமே டிசைட் பண்ணி தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அறிவு, என்னுடைய சாதாரண மூளைக்கான அறிவு, அவங்க ப்ரிப்ரேஷன் பண்ணவங்க, இது பண்ணவங்க எல்லாமே ரிட்டையர்டு ஐஏஎஸ் இல்லை கரண்ட்டில் இருக்கிற ஐஏஎஸ் யாரோடைய உதவி வச்சவனாலுமே அதை ரெடி பண்ணியிருக்கலாம். அப்படிங்கலாம் அவங்களுக்கு இருக்கிற அறிவு, அவங்களுக்கு இருக்கிற அரசியல் அறிவு, அவங்களுக்கு இருக்கிற ஒரு பொது அறிவு அப்படிங்கிறது நிறையவே நம்மளை விட இருக்கும். ஸோ அதனால் இதை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம வந்து சொல்லியாச்சு. அரசு எப்படி எடுக்க போகிறாங்க, எப்படி இது பண்ண போகிறாங்கிறது வரும் காலகட்டங்களில் தான் தெரியும். அதே வரை இந்த செலவினங்களை பொறுத்த மட்டும் அவங்க நமக்கு பட்ஜெட்டில் வரும்போது, பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது சொல்லிடுவாங்க, இவ்வளோ கடன் இருந்துச்சு நாங்கள் வரும்பொழுது, இந்த வருஷத்தில் இவ்வளோ கடன் நாங்கள் வாங்கியிருக்கிறோம், இந்த திட்டங்களில் இவ்வளோ செலவு வந்திருக்குது, இவ்வளோ கையிருப்பு இருக்குது, இவ்வளோ செலவாக இருக்குது, இந்த திட்டத்துக்கு இவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம அதை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க ஆட்சிக்கு வரட்டும், திட்டத்தை அமல்படுத்தட்டும். அது சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதாங்கிறது அது நடந்தால் தான் நமக்கு தெரியுமே ஒழிய, நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ நாளைக்கு இந்த திட்டம் நடக்க போகுது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு வரவேற்கிறேன். ஆஸ் அ ஒரு காமன் மேனாக, காமன் பீப்புளாக அந்த திட்டத்தை வந்து வரவேற்கிறேன். மக்கள் எல்லாருமே இந்த சலுகையை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் அடையணும்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எல்லாருமே பயன்படுத்திக்கணும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ நன்றி நண்பர்களே. இதுதான் இந்த விஷயம், ஒரு ஜென்ரலாக இந்த விஷயம் தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஏற்குது கரண்ட்டு கூட ஃபேன் போடாமல், ஏன்னா வாய்ஸில் சரியாக இது வராதுங்கிறதுனால. ஸோ நிறைய நண்பர்கள் இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.